Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. LIC னுடைய நியூ endowment பிளான் நம்பர் 914 பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். LIC-னுடைய இந்த LIC நியூ என்டர்மெண்ட் பிளான் நம்பர் 914 பாலிசியில் பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த பாலிசி ஒரு ரெகுலர் ப்ரீமியம் பாலிசி. பாலிசியினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தலாம். இந்த பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பாலிசி. அதாவது இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். ஸோ இந்த 2 விதமான போனஸையும் உங்களுடைய சம்மஷூர்ட் அமௌண்ட் கூட சேர்த்து மொத்தமாக பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு வழங்குவாங்க. நெக்ஸ்ட் இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி 8 வருடம். அதாவது 8 வயதில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அதே அதிகபட்சமான ஏஜ் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வயது. ஸோ ஒரு நபர் தன்னுடைய 8 வயதிலிருந்து 55 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த நபருடைய அதிகபட்சமான வயது 75 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த பாலிசியினுடைய மினிமம் பாலிசி டேர்ம் 12 வருடம். அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 35 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 வருடத்திலிருந்து 35 வருடத்திற்குள்ளே உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம்மஷூர்ட் அமௌண்ட் நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம்மஷூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம்மஷூர்ட் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ப்ரீமியமை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் ரைடர்ஸ். இந்த பாலிசியில் மொத்தம் 5 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் LIC's ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். ரெண்டாவதா LIC's ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். இந்த 2 ரைடரில் ஏதாவது ஒரு ரைடர் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். மூன்றாவதா LIC's நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். நான்காவதா LIC's நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர். ஐந்தாவதா LIC's ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர். ஸோ இந்த 5 விதமான ரைடர்ஸில் முதல் 2 ரைடரில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். மற்றபடி 3 ரைடரையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த ரைடர்ஸை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் அதிகமாகும். அடுத்து கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட், அதாவது எக்ஸ்ட்ரா கால அளவு இந்த கிரேஸ் பீரியட். ப்ரீமியம் மந்த்லி மோட், அதாவது மாதம் ப்ரீமியம் செலுத்துனீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியடாக 15 நாட்கள் வழங்குறாங்க. அதுவே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்லை இயர்லி நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் 30 நாட்கள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியின் மூலமாக லோன் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்க முடியும். அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து ரிவைவல் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தாமல் இருந்து அதற்கப்புறம் மொத்தமாக நீங்கள் செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் இதில் கண்டிஷன் என்னென்னா 5 வருடம் வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டையும் இந்த பாலிசியில் செலுத்தாமல் அதற்கப்புறம் மொத்தமாக செலுத்தி இந்த பாலிசியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 5 வருடத்திற்கும் அதிகமான கால அளவில் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் நீங்கள் செலுத்தாத பட்சத்தில் இந்த பாலிசியை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்து செட்டில்மெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஆர் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை 2 விதமான ஆப்ஷனில் வழங்குறாங்க. ஒன்று லம்சம் பேமெண்ட், ரெண்டாவதா இன் இன்ஸ்டால்மெண்ட். லம்சம் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசியினுடைய சம்மஷூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டை சிங்கிள் பேமெண்ட்டாக பாலிசி ஹோல்டருக்கு வழங்கிடுவாங்க. அதுவே இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டை 5 வருடம்
10 வருடம் 15 வருடம் இந்த மாதிரியான கால அளவில் மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வழங்குவாங்க. இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனை பாலிசி ஹோல்டர் எப்போ வேணாலும் மாற்றியமைக்கலாம். பாலிசி ஹோல்டர் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய நாமினி இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 35 வருட கால அளவில் 5 லட்சம் சம்மர்ஷூரில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 1113 ரூபாய். இயர்லி ப்ரீமியம் ஒரு வருடத்திற்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,052 ரூபாய் செலுத்தணும். டோட்டல் ப்ரீமியமாக 4,56,820 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. 35 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மர்ஷூர்ட் அமௌண்ட்டான 5 லட்சம். அதற்கான வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸாக 7,70,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 11,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 24,20,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம்மர்ஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்கும் வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் கூடவே ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. ஸோ எல்ஐசியினுடைய இந்த நியூ என்டோமெண்ட் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.